Hi friends, Anna University November December 2024 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா HS3252, சப்ஜெக்ட் நேம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2, அரியர் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் பேப்பர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினும் ஜென்ரலாக தான் அட்டன் பண்ண போகிறீங்க. நீங்கள் அந்த கொஷினுக்கான ஃபார்மேட் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கனாலே நீங்கள் ஈஸியாக அந்த பேப்பரை பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க, இல்லைனா செக்லிஸ்ட்டு, இல்லை எஸ்ஏ ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதற்கான கரெக்டான ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா, அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே ஈஸியாக இந்த பேப்பரை பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 16 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இதற்கான பிடிஎஃப் லிங்க்கு, இந்த டாபிக்ஸ் எல்லாம் அடங்கின மாதிரியான ஒரு நோட்ஸோட பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு 16 மார்க்ஸை ஒவ்வொரு கொஷினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி ஃபார்மேட்டாக எழுதணும்னு. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் மிக்ஸ்டு டென்சஸ், செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனல் ப்ரேஸ், ஆக்டிவ் அண்டு பேசிவ் வாய்ஸ். உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபில்லப்பாக தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கொஷின் தான். இன்ஃபினிட் அண்டு ஜெரவுண்ட், எரர் கரெக்ஷன், இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டேரெக்டாக இன்டேரக்டான்னு கேட்பாங்க, அதை மாற்ற சொல்லுவாங்க. டேரெக்ட்லேருந்து இன்டேரக்ட், இன்டேரக்ட்லேருந்து டேரெக்டாக மாற்ற சொல்லுவாங்க. கன்ஜக்ஷன் பார்த்துக்கோங்க, ப்ரிப்போசிஷன் பார்த்துக்கோங்க, நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க, ரிலேட்டிவ் கிளாஸஸ் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எப்படி எழுதணும்னு, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிகேஷன். உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. பேசேஜ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ட்ரூவாக ஃபால்ஸாக வரும், அப்படின்னா சூஸாக வரும், அப்படின்னா 2 மார்க்ஸாகவே அந்த ஒரு கொஷினாக கொடுத்துட்டு அந்த பேசேஜ்லேருந்து நீங்கள் அந்த கொஷனுக்கான ஆன்சர் எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. இந்த 3 விதமாக பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியில் வந்து அந்த ரீடிங் காம்ப்ரிகேஷனில் வரும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங், தேர்டு பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கோடிங், சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஜாப் இன்டர்ன்ஷிப் அப்ளிகேஷன், கவர் லெட்டர் அண்ட் ரெஸ்யூம், செவன்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் அண்ட் சர்வே ரிப்போர்ட், எயித்து பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட் எஸ்ஸே, காஸ் அண்ட் எஃபெக்ட் எக்ஸே. இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எப்படி எழுதணும்னு சொல்கிறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த நோட்ஸ்லேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம், அது ரெஸ்யூம் எழுத சொல்லுவாங்க. ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஒன்று இருக்குது, இன்டர்ன்ஷிப் ஒன்று இருக்குது. உங்களுக்கு கவரிங் லெட்டரும் ரெஸ்யூமும் கேட்பாங்க. ஒன்று ஜாப் ரிலேட்டடான கேள்வி கேட்டுட்டு கேட்கலாம், அப்படி இல்லைனா இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடான கேள்வி கேட்டுட்டு கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப், ஒரு ஜாப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு இதற்கு ரெஸ்யூம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கவரிங் லெட்டர் எழுதணும். கவரிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் ஒரு ஃபார்மல் லெட்டராக எழுதணும். ஒரு ஃப்ரம், டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஒரு ஷார்ட்டாக சொல்ல போகிறீங்க. சொல்லிட்டவுடனே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபேவரபிள் ரிப்ளை, தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டுட்டு என்க்ளோசர் ரெஸ்யூம்னு போட்டு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் எழுத போகிறீங்க. ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட பேர் எழுதிக்கணும். மேலே உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா XXXYYY அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ், இதனால் உங்களுக்கு நோக்கம், உங்கள் தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வேலை கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதான் கொடுத்துருக்காங்க. டு ஆப்டைன் எ பொசிஷன் வேர் ஐ குட் மேக்ஸிமைஸ் மை ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் எ வெரி சேலஞ்சிங் அட்மாஸ்பியர் அண்ட் அச்சீவ் சக்ஸஸ். நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் செய்வேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனே படிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம். ரெண்டாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், போர்டு, யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூஷன் ஸ்டடிடு, இயர் ஆஃப் பாசிங், கிளாஸ் ஆப்டைன்டு, அழகாக பாக்ஸ் போட்டு நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை எழுதிருங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் போட்டு நீங்கள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வேறு நிறைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் உடையவராக இருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்கள் அதர் குவாலிஃபிகேஷன் போட்டு உங்களோட லாங்குவேஜஸ் ஸ்கில்ஸ், உங்களுடைய நீங்கள் என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்று வச்சுருக்கீங்க, உங்களோட ஒர்க் ஷாப் எங்கன்னா போயிருக்கீங்களா, இன்டர்ன்ஷிப் எங்கன்னா பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றிலாம் நீங்கள் எழுதலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் தனியாக போட்டோம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், ஜாவா தெரியுமா, பைத்தான் தெரியுமா, C++ தெரியுமா, அந்தமாரி நீங்கள் ரைட் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு போட்டு உங்களோட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், அப்படின்னா ஒரு NCCயில் ஒரு லீடராக இருக்கலாம். அந்தமாரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எழுதலாம். இல்லை கொடுத்துருக்க டாபிக்ஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு போட்டு உங்களோட டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷ்னாலிட்டி, அப்புறம் லாங்குவேஜஸ், ஹாபீஸ், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இந்தமாரி குறிப்பிட்டது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ்னு போட்டு உங்களுடைய XXX அந்தமாரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன், ஐ hereby declare that the above furnished details are true to the best of my knowledge. இப்படி போட்டு நீங்களோட பிளேஸ் அப்புறம் சிக்னேச்சர் இதை போட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே, இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு கேட்பாங்க, அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பேஸ்டு கொஷின் கேட்பாங்க. இன்டர்ன்ஷிப் பேஸ்டு கொஷின்னா அதற்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். அதற்கு ரெஸ்யூம் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்ருப்பீங்க, நீங்கள் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி ரெஸ்யூம் ரெடி பண்ணுவீங்க. ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, அப்போ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து ரெஸ்யூம் எழுதணும். அப்போ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த 2 டாபிக் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செமஸ்டர் எக்ஸாமுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போன டைம் கேட்டிருக்காங்க. செகண்ட் டாபிக் லெட்டர் டு த எடிட்டர். ஒரு எடிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுத சொன்னாங்கன்னா அதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இங்கே டேட்டு பிளேஸ், ரைட் ஹேண்ட் சைடில் டேட் பிளேஸ் எழுத போகிறீங்க. ஒரு ஃபார்மல் லெட்டராக நம்ம எழுதணும். ஒரு ஃப்ரம் போட்டு எழுத போகிறீங்க, ஒரு டூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டட் சார் மேடம் சப்ஜெக்ட் போட்டுட்டு உங்களுடைய கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு 2 பேராகிராஃப் அப்படின்னா ஒரே ஒரு பேராகிராஃபாக பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுக்க பாருங்கள். அப்புறம் யுவர் சின்சியர்லி தேங்க்யூ யூன்னு போட்டு உங்களோட பேர்லாம் மென்ஷன் பண்ணாமல் XXXYYY அந்தமாரி நீங்கள் போட்டு இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ரெஸ்பான்ஸ் டு கம்ப்ளைண்ட் லெட்டர். கொஷினை பார்த்தீங்கன்னா நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வருது, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா இன்னொரு கேள்வி, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் கொஷின் கேட்பாங்க. அப்படி இல்லைனா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு அவங்க யார் நம்ம பொருள் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியும் கேள்விகள் கேட்பாங்க. அதனால் அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் எல்லாம் ஒன்று தான், ஃப்ரம் டூ போட்டு எழுத போகிறீங்க. அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் மட்டும் மாறும். அதை மட்டும் கொஷினை நல்லா ரீட் பண்ணி அது வந்து கம்ப்ளைண்ட் லெட்டரா அப்படின்னா கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற லெட்டரா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்ம 11th கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. அந்த கம்பல்சரியில் இந்த இமெயில் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கம்பல்சரியில் வரும், அப்படி இல்லைனா இந்த இமெயில் ரைட்டிங் வரும். இமெயில் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை நீங்கள் போட்டுட்டு மேக்ஸிமம் 1 பேஜ் தான் இமெயில் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரம் டூ எழுதுங்க. அப்புறம் சப்ஜெக்ட் எழுதிட்டு நீங்கள் வந்து அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறீங்களா, அப்படி இல்லைனா ஒரு ஃபார்மல் லெட்டராக இருந்தால் அங்கே ரெஸ்பெக்டட் போட போகிறீங்க. ஒரு ஹெட்மாஸ்டருக்கு எழுதுனீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்பெக்டட் போட போகிறீங்க. அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறீங்கன்னா அங்கே டியர்னு போட போகிறீங்க. அப்புறம் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியான இங்கிலீஷ் வேர்டாக வச்சு அழகான அந்த வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச வேர்ட்ஸே யூஸ் பண்ணி அழகாக கண்டென்ட் கொடுக்க பாருங்கள். கொடுத்துட்டு லாஸ்ட்டு தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு போட்டு XXXன்னு போட்டிங்கனாலே இமெயில் முடிஞ்சுது. இமெயில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், ஒரு பாக்ஸ் அழகாக மேக் பண்ணி அந்த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஃபார்மேட் இருந்தால் இமெயில் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் போடாமல் எழுதுனீங்கன்னா அது தப்பாகிடும். அந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங். இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் தான். ரிப்போர்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் சர்வே ரிப்போர்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் விசிட் ரிப்போர்ட் இருக்குது, ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் கேட்குற கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 ரிப்போர்ட்டை ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கேட்குறதாண்டா உங்களுடைய கெமிக்கல் லேபில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் எழுதுங்க. அப்படி இல்லைனா ஒரு லேண்டு வந்து பொல்யூஷனாக இருக்குது, இதற்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் எழுதுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் வரும். வேணும்னா நீங்கள் இதில் இருக்க கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்வே ரிப்போர்ட் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மேக் பண்ணி சர்வே ரிப்போர்ட் ஆன், அது எதை பற்றியான ரிப்போர்ட்டு, சப்மிட்டட் டு யாருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, சப்மிட்டட் பை நீங்கள் உங்கள் பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பேர்
நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவரோட பேர், அவர் என்ன பொசிஷனில் இருக்காருன்னு போட்டுக்கிறாங்க. சார்னு போட்டு எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் எழுத பாருங்கள். சப்ஜெக்ட்னால் நீங்கள் அந்த மொத்த கண்டென்ட்டில் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட்டாக எழுதணும். எழுதிட்டு நீங்கள் கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே ரிப்போர்ட், ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்லாம் இதில் இருக்க கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஏன்னா கேள்விகள் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அதை நீங்கள் எந்த ரிப்போர்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ரிப்போர்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். எழுதிட்டு இந்தமாரி நீங்கள் உங்களோட பேர் என்ன XXXன்னு போட்டு முடிச்சிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட். ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை. மூணாவது முக்கியமான ரிப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் ரிப்போர்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அதற்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். அழகாக டாபிக் போட்டுட்டாங்க. டாப்பிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாபிக்னா அட்ரஸ், அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக அட்ரஸ் போட்டுட்டு நீங்கள் யாருக்கு எழுதுறீங்கன்னு போட்டுட்டு அதை சப்ஜெக்ட் எழுதிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ண என்னென்ன பண்ணணும் எழுதிட்டு அவரோட பேர் போட்டுட்டாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக். இந்த டாபிக் கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம் அட்டன் பண்ண பாருங்கள். இந்த டாப்பிக்கோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் எங்கன்னா வெளியூருக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறீங்க, பெங்களூருக்கு போகிறீங்க, அப்படின்னா ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லைனா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட பொருள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செக் பண்ணுவீங்கள்ல, உங்களையே நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிப்பீங்க. நான் வந்து இந்த பொருளை எடுத்து வச்சிட்டேனா, நான் வந்து ஆதார் கார்டு எடுத்துக்கணுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கிட்டேனா, நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கான புக் பண்ணிட்டேனா அப்படின்னு உங்களையே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு காலம். இதோட பேசிக் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணாலும் ஹேவ் ஐ டேக்கன் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அந்த சென்டென்ஸ் முடிகிறப்ப ஃபுல் கொஷின் மார்க் வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கொஷினுக்கு எஸ் ஆர் நோ எதனா ஒன்றுத்தை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாரி தான் நீங்கள் கொஷினை வந்து செட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் சொல்கிறோம் பாருங்கள். செக்லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி கொஷினை மேக் பண்ணுறீங்க பாருங்கன்னா, ஹேவ் ஐ டேக்கன் த ட்ரெயின் டிக்கெட். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கினீங்களா அப்படின்னு உங்களுக்கான கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ ஏதோ ஒரு பதிலை நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ஆனால் வந்து டிக் பண்ணணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஹேவ் ஐ டேக்கன் ஆல் த ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட். நான் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுத்துக்கிட்டேன்னா. ஹேவ் ஐ டேக்கன் கால் சென்டர் சென்ட் பை கம்ப்ளைண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா. ஹேவ் ஐ டேக்கன் எனஃப் மணி நான் தேவையான பணம் எடுத்துக்கிட்டேன்னா. எஸ் ஆர் நோ ஏதோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிடலாம். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினாலே செக்லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் கேட்டுருவாங்க. உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்டாங்கன்னா 8 பாயிண்ட் எழுத பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு 16 மார்க்லையும் கேட்கலாம். 16 மார்க்கில் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 ஆர் 12 ஒரு 15 பாயிண்ட்ஸ் கூட எழுத பாருங்கள். எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஒன்றுத்தை பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க. இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் வாட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் எழுத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 8 பாயிண்ட் எழுத பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொஞ்சம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான வேர்ட்ஸை வச்சு ஒரு பெரிய சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதுங்க. இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் டு, இட் இஸ் ரெக்கமெண்டட் டு, இட் இஸ் அட்வைஸ்டு டு, இட் இஸ் சஜஸ்டடு டு. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெசசரி டு. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்த பாருங்கள். அந்த மாதிரி வேர்ட்ஸை பயன்படுத்தி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து V1 ப்ரெசன்ட் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷுட்டு மஸ்ட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஷுட்டு மஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டு, மே மைட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமானது இட் இஸ் ரெக்கமெண்டட் டு அப்படின்னா இட் இஸ் சஜஸ்டட் டு, இட் இஸ் நெசசரி டு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் முன்னாடி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ரெக்கமெண்டேஷனாகவே அந்த சென்டென்ஸாகவே அமையும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா, ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எஸ்ஏ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். அப்புறம் பாடி ஆஃப் த எஸ்ஏ எழுதணும், கன்க்ளூஷன் எழுதணும். சரிங்களா? இந்த பாடி ஆஃப் த எஸ்ஏ பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சப் டாபிக் போட்டு எழுதலாம். அந்த சப் டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எஸ்ஏவுக்கு ரிலேட்டடாக கொடுக்க பாருங்கள். ஒரு புக்கை பற்றி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புக் அந்த
ஒரு நாலேஜ் இப்போ ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலேருந்து கிடைக்குதா, புக்கை பார்த்து படிக்கிறதுலேருந்து கிடைக்குதா, அப்படின்லாம் ஆன்லைனில் பார்த்து படிக்கிறதுலேருந்து கிடைக்குதான்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் அந்த எஸ்ஏ எழுதுகிறப்ப அதற்கான சப்டாபிக் கொடுக்குறப்ப பார்த்து அந்த எஸ்ஏவுக்கு ரிலேட்டடாக கொடுக்க பாருங்கள். நீங்கள் வந்து வேறு மாதிரி டாபிக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சிடும். திருத்தர ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டாபிக்ஸ் பார்க்குறப்ப அங்கேயே தப்பாயிடும். அதனால் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் எஸ்ஏன்னு சொல்லியிருப்பேன், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஸ்ஏன்னு சொல்லியிருப்பேன். அந்த எஸ்ஏக்கான கொஷின்ஸ்லாம் இதில் இருக்குது, ஆன்சர்லாம் இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் டிரான்ஸ்கோடிங்னு ஒன்று சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்கோடிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்கோடிங்னா ஈஸியான டாபிக் தான். உங்களுக்கு ஒரு பை சார்ட்டாவோ இல்லை ஒரு பார் டயக்ராமோ ஒரு கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏவாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த பை சார்ட்டையோ ஒரு பார் டயக்ராமையோ அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறத நீங்கள் எஸ்ஏவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கோடிங். அதனால் இந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பை சார்ட்டில் கேட்கலாம், பார் சார்ட்டில் கேட்கலாம், டேபிள் சார்ட்டில் கேட்கலாம், அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டில் கேட்கலாம். இந்த டிரான்ஸ்கோடிங் டாபிக்ஸ் இப்படி தான் வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் பேப்பர். நான் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி உள்ளே நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டு தான். கண்டென்ட்டை சிம்பிளாக கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் சிம்பிளான வேர்ட்ஸை வச்சு நீட்டாக எழுத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.